வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்குது, நம்ம பிளானிங் ஒன்றா இருக்குது, ஆனால் நடப்புகள் அதற்கு ஈடு செய்வது போல இல்லை. கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏமாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அப்போ எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இருந்தால் நல்லது. நாம் ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் நடப்பது வேறாக இருக்கும். இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்கா இல்லை காலத்தின் கோளாறா சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் செலவாகும். ஏற்கனவே அப்படி இருக்கும்போது நான் புதுசாக வீடு வாங்குகிறேன், ஃப்ளாட்டை புக் பண்ணுறேன், மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். தேவையில்லாத அகலக்கால்லாம் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஒதுக்கி வைக்க முடியும். எல்லாத்துலேயுமே ஒரு கவனமும் ப்ராப்பர் பிளானிங்கும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். உடல் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை. அது போன்ற ஒரு வாரமாகத்தான் அமைகிறது இந்த வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.